இந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து பார்க்க போகிறோம். அது எவ்வளோ ஈஸியாக ரொம்ப எளிமையாக இந்த கழுத்து வந்து ரொம்ப மெயினாக நம்ம வந்து கழுத்தோட அளவு சரியாக வர்றதுக்கும் அக்கிள் சைடு வர அளவு வந்து சரியாக வர்றதுக்கும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி எவ்வளோ ஈஸியாக அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து ப்ளவுஸ் கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து லைனிங் கிளாத் வந்து நான் கட் பண்ணுறேன். நார்மலாக வந்து கீழே வந்து இந்த அளவுக்கு நம்ம மடிச்சிக்கலாம். அதுவே கீழே இந்த மாதிரி பார்டர் வந்து இடுப்புக்கிட்ட வந்துச்சுன்னா நீங்கள் இந்த அளவுக்கு வச்சுட்டு கொஞ்சம் துணியை எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். எடுத்தோடனே இந்த முதுகு இருக்கு இல்லைங்களா, இந்த முதுகோட அளவை நம்ம நடு சென்டரில் இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். கழுத்தோட அளவை எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த டாட் வந்து இந்த ஷோல்டர் வரலும் நம்ம முதுகோட அளவை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிச்சுக்குவோம். நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தா இந்த கழுத்தோட அளவு தான். இந்த கழுத்து மட்டும் வந்து நம்ம கொஞ்சம் இந்த ப்ளவுஸோட அளவுலேருந்து நம்ம எடுத்தோன்னா ஒரு நேரம் வந்து ஷோல்டர் வந்து ரொம்ப இறங்கும். அதே சமயம் இந்த கழுத்து ஒட்டி ஷோல்டர் வந்து கூடிகிட்ருக்கும். இந்த மாதிரி கழுத்து ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லை அந்த ஷோல்டரில் கழுத்து பீஸ் வந்து இறங்குற மாதிரி இருக்கும். அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி நம்ம தூக்கி போட்டு செக் பண்ணிக்கலாம். கழுத்தோட அளவு வந்து நல்லா அகண்டு இருக்கா இல்லை குறுகலாக இருக்கான்னு கவனிச்சிக்கிட்டு இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க இல்லை ரொம்ப சப்பையாக இருக்காங்க, இல்லை வயசானவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம வந்து டேப் இல்லாமலும் அளவு ப்ளவுஸ் இல்லாமலும் இந்த கழுத்துக்கு அளவு எடுத்துக்கலாம். இந்த சுண்டு விரல் இருக்கு இல்லைங்களா, இது இந்த மாதிரி வச்சுட்டு இந்த சின்னதாக இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு நாம் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஆள்காட்டி விரலில் பாதி இந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்குவோம். அதுவே நல்லா பாடியாக இருக்காங்க, கழுத்து கொஞ்சம் அகலமாக வைப்பாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த சுண்டு விரல் வந்து இந்த இடத்துலையும் இந்த ஆள்காட்டி விரல் வந்து இந்த கோடு வருது இல்லைங்களா, இந்த இடத்துலையும் நம்ம வச்சு மார்க் பண்ணோன்னா நமக்கு கழுத்து வந்து நல்லா அகலமாக வரும். இந்த அளவு வந்து கொஞ்சம் வயசானவங்க ரொம்ப லீனாக சப்பையாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம அளவு வச்சுக்கலாம். நல்லா பாடியாக கழுத்து வந்து நல்லா பெருசாக முதுகு வந்து நல்லா அகலமாக போடுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அலகு வச்சுக்கலாம். இந்த கையோட இறக்கம் இப்படி கொஞ்சம் இறக்கம் இல்லை நல்லா பாடியாக இருக்காங்க அப்படின்றதுக்கு நம்ம இந்த கையோட அலகு மட்டும் வச்சுக்கலாமே, கரெக்டாக கழுத்தோட அளவு வந்து வந்துடும் நமக்கு. கழுத்து வந்து கொஞ்சம் நல்லா க்ளோஸாக போடுவாங்க, சின்ன கழுத்தாக யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சுண்டு விரலை வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப க்ளோஸாக கழுத்து வந்து போடுறவங்களுக்கு இந்த அளவுக்கு, நார்மலாக இருக்கிறவங்க சப்பையாக இருக்கவங்களுக்கு இந்த அளவுக்கு, நல்லா பாடியாக முதுகு நல்லா அகண்டு போகிறவங்களுக்கு இந்த அளவுக்கு நம்ம கழுத்தோட அளவை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நாம் இந்த சைடில் இருக்க கொக்கி பீஸ் பக்கமாக இந்த இருக்குது இல்லைங்களா ஷோல்டரு, அந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி நம்ம நீட்டாக இழுத்து பிடிச்சிக்கலாம். இந்த தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், கொக்கி தையல் போட்டிருக்கிற இடத்துலேருந்து 1 இன்ச் மேலே கழுத்தோட அளவை மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் தப்பாகும், குறுகி வரும், இல்லை ரொம்ப நீண்டு அகலமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் எதையும் யோசிக்காமல் 4வது கொக்கி உங்களுக்கு அளவு வேணும்னா 4வது கொக்கியில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த பட்டி இறக்கம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பட்டியிலேருந்து கொஞ்சம் இது பாருங்கள், இந்த அளவுக்கு இறக்கம், எந்த ப்ளவுஸ் இருந்தாலும் இந்த பட்டியோட அளவுலேருந்து இந்த அளவுக்கு இறக்கம் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வச்சுட்டு இந்த பட்டியோட அளவை வந்து நம்ம இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஃப்ரண்ட் சைடு அளந்துட்டோம், ஷோல்டர் வந்து எடுத்துக்கலாம் அளவை. நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் இந்தாண்டி தையலுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கலாம், கொஞ்சம் இந்தாண்டி தையலுக்காக கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நான் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். அடுத்ததாக
நம்ம அதே மாதிரி இந்த இடமும் வந்து ஆம்கோல் வந்து கரெக்டாக உட்கார்றதுக்கு நீங்கள் வந்து ப்ளவுஸோட அளவு போட்டிங்கன்னா ரொம்ப அக்கிள் வந்து தொங்கின மாதிரி இறங்கின மாதிரி இருக்கும், இல்லை ரொம்ப இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த கை அவங்க அளவு கை இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சு இந்த லாஸ்ட்டு இந்த தையல்கிட்டருந்து இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப நீட்டு கையாக இருக்குது ஆனால் அரைக்கை வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் இந்த இடம் இந்த அக்கிள் இருக்கு இல்லைங்களா, அக்கிள் தையல்லேருந்து இப்படி மடிச்சுக்கோங்க. 1 இன்ச்சு நீங்கள் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அதுவே ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு அக்கிள்கிட்டருந்து தையல் வந்து ஸ்பேஸ் விட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அந்த அக்கிள்கிட்ட வந்து ஆம்கோல் வந்து கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறமா இந்த அக்கிள் தையல்லேருந்து இந்த பட்டியோட அளவு, இதில் வந்து இங்கேயும் நமக்கு கீழேயும் தையல் வருது, மேலேயும் தையல் வருது. அதனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் இறக்கம் தையலுக்காகவும் இங்கே வந்து இந்த அளவில் நம்ம எதுவுமே பண்ண வேணாம். தையலுக்குன்னு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து விட தேவையில்ல. கொஞ்சமாக 2 இடம் தையல் வர இடத்துல இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஷோல்டர்கிட்ட நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். மற்ற எங்கேயுமே ஸ்பேஸ் விடாத. அந்த பாருங்க இந்த தையல் வச்சு மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஷோல்டர்லேருந்து இந்த நடு டாட் இருக்கு இல்லைங்களா, அந்த டாட்டை வந்து இழுத்து வச்சுட்டு நாம் இந்த டாட்லேயே வந்து மார்க் பண்ணக்கூடாது. மார்க் பண்ணோன்னா அந்த நேராக கட்டிங் வரும். கொஞ்சம் இதுலேருந்து 1 இன்ச்சு கொஞ்சம் இறக்கமாக வச்சாதான் அந்த பட்டியோட இது வந்து கொஞ்சம் வளைஞ்சி ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக உட்காரும். இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு நம்ம இறக்கமாக வச்சுக்கலாம். இதுதான் வந்து நம்ம ப்ளவுஸ் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்க ஒரு அளவு. இது வந்து நம்ம அழகாக மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ரவுண்ட் கழுத்துனா ரவுண்ட் கழுத்து, வி கழுத்து, பா கழுத்துன்னு நம்ம இப்பயே இதிலே வந்து ஷேப் நம்ம வரைஞ்சிக்கலாம் ரவுண்டாக. இல்லை இந்த மாதிரி பானை கழுத்தா இல்லை பா கழுத்தா எந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. இது ஹாம்கோல் இந்த மாதிரி. இது வந்து 1 இன்ச்சு அளவு வரும். நீங்கள் அந்த மாதிரி அளவு வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம இங்கேருந்து வளைஞ்சி இப்படி கொண்டு வந்தாலே கரெக்டாக இருக்கும். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ரொம்ப லீனாக கழுத்து வந்து க்ளோஸாக வேணுன்றவங்களுக்கு இந்த சுண்டு விரல் வந்து இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா லீனாக இருப்பாங்க வயசானவங்க அப்படின்னும் பொழுது இந்த அளவுக்கு நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. நல்லா முதுகு நல்லா பெருசாக தெரியும், நல்லா பட்டையாக போடுவாங்க ஷோல்டர் அப்படின்னும் பொழுது இந்த அளவுக்கு நீங்கள் வச்சு மார்க் பண்ணாலே உங்களுக்கு ஓகே தான். இது வந்து இந்த ஷோல்டரோட அளவு. 3வது வந்து இந்த கையோட அளவு. அதுக்கப்புறமா நம்ம இந்த இடத்துல இந்த அளவுக்கு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இதை நம்ம மார்க் பண்ணி 1 இன்ச்சு இறக்கமாக வச்சுக்கிறோம். இது வந்து கொக்கி வந்து 4வது கொக்கியில் நீங்கள் வச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை இந்த பட்டிக்கும் கீழே 1 இன்ச்சு இறக்கத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு அளவு வந்துடும். இதுதான் வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸோட அளவு. இதுதான் நம்ம கட் பண்ண போகிறோம். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம லைனிங் ப்ளவுஸில் இது மேலே இந்த துணியை போட்டு கட் பண்ணி எடுத்து ப்ளவுஸ் தைச்சிக்கலாம். பேக் சைடு கழுத்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துலேருந்தே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இது வந்து இந்த மாதிரி நகர்த்திட்டு இதை நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ டிசைன் பண்ணிக்கலாம்.